டிசம்பர் 12. ஸோ டிசம்பர் 12 பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் யுனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் டேங்கிறாங்க. ஸோ இந்த இன்சூரன்ஸ் இருக்குல்லையா, அந்த லைஃப் இன்சூரன்ஸ் ஆகட்டும், நம்மளோட அந்த மெடிசின்க்காக அந்த ஹாஸ்பிட்டல் ரீதியான இன்சூரன்ஸ் ஆகட்டும், இந்த மாரி இன்சூரன்ஸ் பத்தின அவேர்னஸ் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற பர்ப்பஸ்க்காக தான் இந்த நாள் வந்து இருக்குது. அதே மாரி இந்த நாள் பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் நியூட்ரலிட்டி டேங்கிறாங்க. ஸோ நியூட்ரலிட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சரிசமம், ஈக்குவலா வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்துக்காக இந்த நாள் வந்து இருக்குது. உலகத்தோட அமைதிக்காகவும் இந்த நாள் வந்து இருக்குது. இந்த நாள் பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் சவுண்ட் செக் டேங்கிறாங்க. ஸோ மைக்ல அந்த சவுண்ட் செக் பண்ணுவோம்ல, ஸோ அந்த சவுண்ட் செக்காகவே இந்த நாள் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான இன்ஜினியர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இந்த சவுண்ட் இன்ஜினியர்ஸ், அது டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து மரியாதை செலுத்துறதுக்காக தான் இந்த நாள் வந்து இருக்குது. அதே மாரி இந்த டிசம்பர் 12 பார்த்தீங்கன்னா, நம்மளோட சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறந்த நாள். ஏகப்பட்ட ரசிகர்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்காங்க. ஒரு கண்டக்டரா இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து சொல்லலாம் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள. சாதாரண ஒரு இடத்துல இருந்து நம்மளும் பெரிய ஆளாக முடியாதா அப்படின்னு துடிக்கக்கூடிய நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு இன்ஸ்பிரேஷனா ஒரு எடுத்துக்காட்டா வந்து அவர் இருக்காரு. அவரோட பிறந்த நாள் தான் இந்த நாள். இது போக டிசம்பர் 12 வேற ஏதாவது டே தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாள் இந்த உலகத்துல யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளா இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளா இருந்தா, உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹேப்பி பர்த்டே டூ யூ. தேங்க் யூ.